Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என் சார்பாகவும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த தீபாவளிக்கான ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக்காக நான் தான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்மோக்ட் அவுட் விங் லைனர், ரொம்ப சிம்பிள் சட்டிலான ஐ ஷேடோ பட் போல்டான லிப்ஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான அவுட்ஃபிட், இந்த அவுட்ஃபிட் டீடைல்ஸ், ஜுவல்லரி டீடைல்ஸ், மேக்கப் எப்படி பண்ண அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். பேர் ஸ்கின் மோட் பட் இந்த பேட் ஸ்கின் மோட் வர்றதுக்கு நான் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் என் முகத்தில் இருக்கிற முடி எல்லாத்தையும் சரைச்சி எடுத்தேன். லிட்ரலாக ஒரு வாரம் மேலே ஆச்சு என்னுடைய ஃபேஷியல் ஹேர்லாம் நான் ரிமூவ் பண்ணி. ஸோ கொடூரமாக இருந்தது. ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் விகரஸாக வேற பண்ணிட்டேன். பட் எனிவேஸ், ஒரு டிப் நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேவிங் மாதிரியான வேலைலாம் பண்ணுறீங்க மேக்கப்புக்காக அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி பண்ணுங்கள், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 4-5 மணி நேரம் முன்னாடியாச்சும் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஆல்சோ ஃபைனலி ஐ காட் மை நெயில்ஸ் டன். எனிவேஸ், இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய மூஞ்சிக்குள்ளே போகலாம். என்னுடைய ஃபேஸ் நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்சோண்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் தான், என்னுடைய ஸ்கின் வந்து இந்த லைட்ஸில் வந்து ரொம்ப நேரம் உட்கார போகுது. நான் வந்துட்டு இந்த அக்கோலாஜிக்காவோட ரேடியன்ஸ் ப்ளஸ் டியூவி சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வாட்டர்மெலன் அண்ட் நயசினமைடு இருக்குது. உங்களுடைய ஸ்கின்னை வந்து இல்லுமினேட் அண்ட் ஹைட்ரேட் பண்ண போகுது. இதில் SPF 50+ இருக்குது, PA 3+ இருக்குது, அண்ட் UVA, UVB அண்ட் ப்ளூ லைட்ல இருந்து உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு இது ப்ரொடெக்ட் பண்ண போகுது. இந்த சன்ஸ்க்ரீன் உங்கள் ஸ்கின்ல ரொம்பவே லைட்டாக இருக்க போகுது அண்ட் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்க போகுது. ஒயிட் காஸ்ட் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. செம்ம நான் ஸ்டிக்கியும் கூட. அக்வாலஜிக்காவோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் அந்த மாய்ஸ்சர் ரொம்ப நேரத்துக்கு லாக் ஆகி இருக்கிறதுக்கும் வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆல்சோ அக்வாலஜிக்கா க்ளீன், வீகன் அண்ட் க்ரூவல்ட்டி ஃப்ரீ பிராண்டும் கூட. இன்னைக்கு என்னுடைய ஸ்கின் கேர் முடிஞ்சதுமே நான் வந்துட்டு மேக்கப்புக்கு முன்னாடி, ப்ரைமர்க்கெலாம் முன்னாடி கூட ஒரு ப்ரீ பேஸ் மாதிரி நான் இந்த அக்வாலஜிக்காவோட க்ளோ ப்ளஸ் ஜூசி டியூ ட்ராப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் பப்பாயா அண்ட் வைட்டமின் C இருக்குது. இது உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் பண்ண போது, ஹைட்ரேட் பண்ண போது, இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்கின் க்ளோ கொடுக்க போது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப்பே இல்லாமல் அந்த ஒரு க்ளோயி ஸ்கின் கொடுக்கறதுக்கு இது செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப்பர் நாசலில் வருது அண்ட் இது வந்து லிட்ரலாக ஒரு லிக்விட் ஹைலைட்டர் மாதிரி இருக்கும். அப்படியே உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு ஜொலிக்க வைக்கும் லிட்ரலாக. நான் ஒரு சைடு உங்களுக்கு இங்கே போட்டு காமிக்கிறேன், அதுலேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த சைடு போட்டதுக்கும் இந்த சைடுக்கும். ஸோ இந்த க்ளோ ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல ரொம்ப லைட்டாக இருக்க போது, நான் ஸ்டிக்கியும் கூட. அந்த ஒரு க்ளோயி கிளாஸ் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் மேக்கப்புக்கு முன்னாடியும் போடலாம். மேக்கப் ப்ராசஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பில் வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுவும் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றது இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆல்சோ இன்னொன்று மென்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்வாலஜிக்காவோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளெண்ட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் கலந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் இருக்குது, ஃப்ரூட் இது, அதுக்கப்புறம் நயசனமைடு இருக்குது, அது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். அதே மாதிரி இந்த க்ளோ ப்ளஸ் ஜூசி டியூ ட்ராப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பப்பாயா அண்ட் வைட்டமின் C இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளெண்ட் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. இது உங்களுடைய ஸ்கின்ல வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆக போகுது. டெஃபினட்டாக ஹைட்ரேஷனில் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. எனக்கு வந்து ஆல் த்ரூ த இயர் வந்து இவங்க ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது அக்வாலஜிக்காவோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைகா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ அக்வாலஜிக்காவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்க போகுது. ஸோ தாராளமாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மேக்கப்புக்குள்ளே போகலாம். ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கு வந்து ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் நான் அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது கலர் கரெக்ஷன். இந்த கலர் கரெக்ஷன் தான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் கலர் மாறாமல், அதாவது கிரே ஆகாமலோ டார்க் ஆகாமலோ பார்த்துக்க போகுது. இந்த கலர் கரெக்ஷன் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கன்சீலர் வச்சு நான் பண்ணிக்கிறேன் என்னுடைய பிக்மெண்டட் ஏரியாஸில். அதை கையால் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு மேலே அதை அப்படியே ஊற்றி எடுத்துக்கிறேன். இது எக்ஸஸ் ப்ராடக்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடும். அடுத்தது ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதனுடைய ஷேட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். அதை எடுத்து இந்த ஆரஞ்சு போட்டேன் பார்த்தீங்களா, அது மேலே போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா அந்த ஆரஞ்சு ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்க போகுது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் கொடுக்குற மாதிரி தான். பட் மேக் ஷுர் நீங்கள் நிறைய ப்ராடக்ட் போட்டுறாம. ஸோ கன்சீலர் சூஸ் பண்ணும்போது நல்லா திக்காக ஹை கவரேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு கன்சீலராக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அது கூடவே அந்த ஜூசி டியூ ட்ராப்ஸ் இருக்குல்ல அக்வாலஜிக்கா
லிப்ஸ்டிக்கோடது அதை எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா ஃபவுண்டேஷனை கொஞ்சம் லைட்டர் கன்சிஸ்டன்சியில் ஆக்க போகுது. ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது அண்ட் அந்த ஒரு க்ளோவும் கொடுக்க போகுது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இல்லுமினேட்டிங் விஷயங்கள் வந்து ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். ஜென்ரலாக நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். பட் சம்டைம்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபெஸ்டிவ் டைம்க்குலாம் இந்த மாதிரி நீங்கள் போடுறீங்கன்னா உங்கள் ஃபேஸில் அந்த ஒரு க்ளோ அழகாக தெரிய போகுது. ஸோ இதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கழுத்துலையும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. பட் எனக்கு கழுத்தில் ப்ராடக்ட் போடுறது அவ்வளோ பிடிக்காது. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய ஃபேஸை திருப்பி கொஞ்சம் நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காகவும் அண்ட் அந்த ஒரு ஹை டெஃபினிஷன் லுக்காகவும். அகைன் நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்க போகிறது கிடையாது. கவரேஜும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் போட்டாலே நல்லாவே வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் லுக் வந்து கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷேட் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிறத எடுத்து கண்ணு கீழே வாய் சுற்றி போட்டுக்கிறேன். அப்புறம் ஹைலைட் பண்ண வேண்டிய ஏரியாஸில் ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து நான் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நல்ல ஒரு லூஸ் பவுடர் வச்சு இது எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிறேன். இந்த லூஸ் பவுடர் தான் என்ன பண்ண போகுதுன்னா நம்மளுடைய அந்த க்ரீம் பேஸ் வந்து எங்கேயும் நகராமல் கரையாமல் அழகாக அதே இடத்துல இன்டாக்டாக பார்த்துக்க போகுது. அண்ட் ஆல்சோ நான் லூஸ் பவுடர் இப்படி பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம க்ரீம் ப்ராடக்ட் உறிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ உறிஞ்சிக்கும். ரொம்ப நேரத்துக்கு நம்ம முகம் வந்துட்டு மேட்டா பார்த்துக்க போகுது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்க போகுது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஷ் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து கொஞ்சோண்டு ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி வெளில எடுத்துக்கிறேன். அடுத்து நான் மறுபடியும் அந்த ஜூசி டியூ ட்ராப்ஸ் இருக்குல்ல அதே எடுத்து அந்த ப்ளஷோட நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதுவும் என்ன பண்ண போகுதுன்னா அந்த ஒரு ஜூவி ப்ளஷ் லுக் வந்து நமக்கு கொடுக்க போகுது. அதுக்காக இந்த ஒரு மிக்சிங் வேலை நான் செய்கிறேன். இதை என்னுடைய கன்னத்தில் நான் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பட் குவிக்காக பிளெண்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம கீழே ஒரு பவுடர் லேயர் வேறு கொடுத்துருக்கோம். லேட் ஆக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கேக்கி ஆகிடும். ஸோ வேகமாக பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு பிரான்சர் எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் வந்துட்டு பிரான்ஸ் பண்ணிக்கிறேன். நெத்தியோட இந்த அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் அப்புறம் ப்ளஷ் போட்டோம்ல இந்த க்ரீம் ப்ளஷ் அதுக்கு கீழே இருக்க ஏரியா அதெல்லாத்தையும் வந்து பிரான்ஸ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் என்னுடைய ஜாலைன் அண்ட் மூக்கோட சைட்ஸ்லையும் நான் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பாஞ்ச் வச்சு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் வந்து இந்த மாதிரி நான் பிளெண்டடாக தெரியறதுக்காக டேப் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு பவுடர் ப்ளஷ் எடுத்து அந்த க்ரீம் ப்ளஷ் மேலே நான் போட்டுக்கிறேன். ஏன்னா க்ரீம் ப்ராடக்ட் அப்படியே நம்ம பேராக விடக்கூடாது. அது ஒரு மாதிரி கூயாக தெரிய ஆரம்பிச்சிடும். அது எனக்கு வேணான்றதுனால லைட்டாக பவுடர் ப்ளஷ் வச்சு செட் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் போய்க்கிறேன். நல்ல ஒரு பிளாக் ஜெல் ஐலைனர் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் முடி எனக்கு நேச்சுரலாக டென்ஸாக இருக்க ஏரியாவில் திக்காக நான் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பார்ஸாக இருக்க ஏரியாவில் நேச்சுரல் லுக் கொடுக்குற மாதிரியே ரொம்ப லைட்டாக ஸ்பார்ஸாக நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்பூலி வச்சு ரன்னும் பண்ணிக்கிறேன். இது அந்த நேச்சுரல் ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி நமக்கு ஒரு இலூஷன் கொடுக்க போகுது. அதுக்காக அடுத்து என்னோட ஐப்ரோஸை கொஞ்சமாக ஒரு கன்சீலர் வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கீழே அண்ட் மேல் ஏரியா 2 இடத்துலையும் அண்ட் கொஞ்சமாக ஐப்ரோஸ்க்கு நடுவுலையும் போட்டு நல்லா வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்டும் பண்ணி சாஃப்டாக்கிக்கிறேன். அடுத்து என்னுடைய ஐஷேடோக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஐஷேடோ கலர் எடுத்து என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவில் ஃபஸ்ட்டு போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதே கலரே நான் கொஞ்சமாக என்னுடைய லோவர் லேஷ் லைனுக்கும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். லிட் ஏரியாவுக்கு இந்த ஒரு சாஃப்ட் கோல்ட் ஷேட் எடுத்து என்னோட கையாலே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கலி இது வந்து அன்இவனாகவே இருக்கலாம், ரொம்ப ப்ரிசைஸாக வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பென்சில் ப்ரஷில் அதே ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்ட ப்ரௌன் எடுத்து என்னோட அவுட்டர் அண்ட் இன்னர் கார்னரில் வந்து இந்த மாதிரி லைட்டாக போட்டுக்கிறேன். ஜஸ்ட் சாஃப்டாக அந்த ஒரு கலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக, எனக்கு பிளெண்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து மறுபடியும் அந்த சாக்கெட் ஏரியாவை வந்துட்டு இன்டென்சிஃபை பண்ணி லோவர் லேஷ் லைனையும் இந்த டார்க் ப்ரௌன் கலரை வந்து போட்டு இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். பிளாக் ஐஷேடோ எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனில் கொஞ்சம் டீப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய அப்பர் லேஷ் லைன்லையும் ஒரு சாஃப்ட் ஸ்மோக்கி ஐலைனர் மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்மோக்ட் அவுட் விங் லைனர் மாதிரியும் நான் வந்து போட்டுக்கிறேன். ப்ரஷ் வச்சே விங் மாதிரி இழுத்து விடுறேன். இப்போ காஜல் வச்சு என்னுடைய லோவர் அண்ட் அப்பர் வாட்டர் லைனை வந்துட்டு நான் நல்லா டைட் லைன் பண்ணிக்கிறேன். திக்காக காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய அப்பர் லேஷ் லைன்லையும் இந்த காஜலே நான் கொஞ்சமாக போட்டு என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சே நான் வந்து குவிக்காக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்துட்டு அந்த ஒரு ஸ்மோக்ட் அவுட் லுக்கை இன்டென்சிஃபை பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக திருப்பி கோல்டே எடுத்துட்டு என்னுடைய லிட் ஏரியாவை லைட்டாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மஸ்காரா போய்க்கலாம். மஸ்காராவை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ்ல எப்படி நான் ஃபால்ஸஸும் ஒட்ட போகிறேன். அதுக்கு நல்ல ஒரு பெட் மாதிரி இருக்கும். இது மறுபடியும் கொஞ்சமாக ஒரு ஜெல் ப்ராடக்ட், அந்த ஐப்ரோஸ் ஃபில் பண்ண ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதே கொஞ்சோண்டு ப்ரஷ்ல இருந்தது. அதை வச்சு விங்கை கரெக்ட் பண்ணிவிட்டு விங்கோட லோவர் ஏரியாவை கன்சீலர் வச்சு நான் இந்த மாதிரி ஷார்பன் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சோண்டு பட்டி டிங்கரிங் வேலை அந்த பிளாக்கோட இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்காக பண்ணிவிட்டு லிப்ஸ்க்கு போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வச்சு நான் என்னோடய லிப்ஸை வந்துட்டு லைன் பண்ணேன். ஆனால் அது எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. கொஞ்சம் ப்ரிசைஸாகவும் டார்க்காகவும் டீப்பாகவும் இருந்த மாதிரி இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து ப்ரௌன் கலர்லேயே எடுத்து மறுபடியும் என்னோட லிப்ஸை வந்துட்டு லைன் பண்ணி அவுட்டர் கார்னர்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சாட்டின் ஃபினிஷ் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக், ரெட் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு என்னுடைய லிப்ஸ்க்கு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். And that is it.
ஸோ இதான் ஃபைனல் லுக். நான் வந்து ஃபால்சீஸ் மட்டும் ஒட்டியிருக்கேன். நல்லா ஒரு கிளாம்டான ஃபால்சீஸ் அமேசான்லேருந்து பிக் பண்ணது. ஸோ யா வெரி சிம்பிள் அண்ட் சிம்பிள் வந்து ப்ராசஸில் நான் சொல்லுவேன். ஏன்னா யூஸ்வல் நம்ம பண்ணுறது எது ஐ மேக்கப் ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. கையிலே வச்சு ஈஸியாக பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் லிப் கலர்லாம் வந்து போல்டாக போட்டதுனால மேக்கப்பே வந்துட்டு இன்னொரு லெவலுக்கு வந்துட்டு எலிவேட் ஆகி போன மாதிரி இருக்குது. ஸோ யா இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இந்த அவுட்ஃபிட் அண்ட் ஜுவல்லரி வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸ்லேருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.